வணக்கம் மக்களே, யுவர் சாய்ஸ் டிராவல் vlog யூடியூப் சேனல்லேருந்து நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னாக்கா கொழுக்குமலை. மூணாறில் சூரிய நெல்லிக்கு பக்கத்தில் இந்த கொழுக்குமலை இருக்கு. பார்க்க செம அழகாக சூப்பராக இருக்கு. நம்மளை சுற்றி மேக கூட்டம் எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு இடம். ஸோ இங்கிருந்து கொஞ்ச நேரம் நம்ம பார்த்தோம்னாவே ரொம்ப ப்ளசண்ட்டாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். நான் இங்கே ஐஸ் கியூப்ல தான் தங்கியிருந்தேன். இந்த பேக்கேஜ் யார் மூலமாக புக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா 360 டூர் அண்ட் ட்ராவல்ஸ் மூலமாக தான் புக் பண்ணியிருந்தேன். அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்டு, ஸ்டே, பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸு, ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி, கேம்ப் ஃபயர் வித் டிஜே, பார்பிக்யூ, சன்செட், இது எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக கொடுக்குறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த இடம் எப்படி இருக்குது, எப்படி ரீச் பண்ணலாம், எவ்வளோ செலவாகும், என்னென்ன சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் எப்படி கம்மி பட்ஜெட்டில் சுற்றி பார்க்குறதுன்றத கான்செப்டாக நிறைய வீடியோஸை போட்டுட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னாக்கா எக்மோர்லேருந்து கொழுக்குமலை போகிறோம். ஸோ கொழுக்குமலை பீக் வந்து ஆக்சுவலி வந்து மூணார் பக்கத்தில் இருக்குது. ஒரு செமையான பிளேஸு. அடிக்கிற வெயிலுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொழுக்குமலை போனோம் அப்படின்னாக்கா தேனி போயிட்டு தேனியிலேருந்து நம்ம மூணார் போகிற வழியில் வந்து போகணும். ஸோ தேனி வந்து இங்கேருந்து நம்ம டைரெக்டாகவே ட்ரெயின் இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து கொழுக்குமலை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வீக்கெண்டில் சூப்பராக பிளான் பண்ணலாம். ஃப்ரைடே நைட்டு ஆக்சுவலி வந்து இங்கேருந்து அந்த ட்ரெயின் கிளம்புது. கிட்டத்தட்ட 380 ரூபா என்னோட டிக்கெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 390 ரூபா வரும்னு நினைக்கிறேன், டேக்ஸ்லாம் சேர்ந்து. ஸோ அந்த ட்ரெயினில் நீங்கள் வந்து இங்கேருந்து கிளம்புனீங்கனாக்கா அடுத்த நாள் காலைல 8 மணிக்கெலாம் நீங்கள் வந்து தேனியை டைரெக்டாக போயிடலாம். ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து நீங்கள் மூணாருக்கு போகிற வழியில் இந்த கொழுக்குமலை வீக் போய்க்கலாம், அதாவது சூரிய நெல்லி அந்த இடத்துக்கு. ஸோ போயிட்டு திருப்பி அதே போல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா சண்டே அங்கேருந்து ட்ரெயின் இருக்குது. ஸோ நீங்கள் வீக்கெண்டில் அழகாக பிளான் பண்ணி போயிட்டு சண்டே ரிட்டர்ன் வந்து நீங்கள் மண்டே வந்து உங்களுடைய ஒர்க்குக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எனிவே இப்போ நம்ம அந்த ஜர்னி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மக்கள், நம்ம வண்டி கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம நேராக தேனி போயிட்டு அங்கேருந்து நம்ம போகலாம். மக்கள், நம்ம வந்து தேனி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். அது தேனி புது பஸ் ஸ்டாண்டு. மக்கள், தேனி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி மழை வந்து பயங்கரமாக மழை பெஞ்சுதான், செம்ம குளிராக இருக்குது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் மலை இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து சின்ன சின்ன மலை இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து மூணாருக்கு போகிற பஸ்ஸில் போகணும். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த புது பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 2 விதமாக வரலாம். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸில் வரலாம். பஸ்ஸில் வந்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 ரூபா வரும். அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோவில் வரணும். அங்கேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு லோக்கல் பஸ்ஸில் வர்றது, அதாவது கவர்மெண்ட் பஸ் லோக்கலில் வந்தோம்னாக்கா மொத்தமாக ஒரு 30 ரூபாக்குள்ளே ஆகும். அதே நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டைரெக்டாக ஆட்டோவில் வந்தீங்கன்னாக்கா 100 ரூபா ஆகும். மக்களே, நம்ம மூணாறு பஸ் உட்காந்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இஞ்சி மரப்பழம், அதாவது நம்ம மலையில் சப்போஸ் ட்ராவல் பண்ணும்போது வாமிட் சென்ஸ் அதெல்லாம் இருக்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறாங்க வாங்கிக்கலாம். அது ஒரு பீஸ் 10 ரூபா. நீங்கள் தேனியிலேருந்து மூணாருக்கு பஸ்ஸு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 நிமிஷம், அதாவது 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு இருக்குது. மக்களே, வந்து நம்ம பஸ்ஸு கிளம்பியாச்சு. டிக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 85 ரூபா. வந்து தேனியிலேருந்து பவரஸ் அந்த இடத்துல வந்துடும். அதாவது பவரஸ் ஜங்ஷன் பேர். ஸோ அங்கே வரைக்கும் 85 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஆகும்னு சொல்லிடுவாங்க ஜர்னி. மக்கள், நம்ம வண்டி கிளம்பியாச்சு. தேனியில் வந்து பார்த்திங்கன்னா மூணார் வந்து 87 கிலோமீட்டர் இருக்குது.
ஸோ நம்ம போக வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் இல்லை 70 கிலோமீட்டர் இருக்கும். மூணாருக்கு முன்னாடியே நம்ம ஆக்சுவலி இறங்கிட்டோம். மக்கள் இப்போ நம்ம வந்து போடி மெட்டில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க டீயில் சாப்பிட்றதுக்காக. ஸோ இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ காட்டுறேன் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது. செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு குளிர் வந்து நம்ம உடம்புல படுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சென்னை வெயிலில் தாங்க முடியாமல் இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல குளிர் இருக்குது ஆக்சுவலி. சூப்பராக இருக்குது. மழை எதுவும் வரல, ஆனால் அதுதான் சூப்பராக இருக்குது. இந்த போடி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அது கேரளா பார்டரு. தாண்டின பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லு கேரளா தான். செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. ரோட்லாம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது. ஃபுல்லு ஏலக்காய் ஸ்டார்ட் தான் இங்கெல்லாம். மக்களே நம்ம வந்து இறங்கியாச்சு. அதாவது இந்த பவரஸ் ஜங்ஷன் வந்து இறங்கியாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், இடம் எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம வியூ இருக்குது ஆக்சுவலி. நான் அப்பயே சொன்ன மாதிரி வந்து ஆக்சுவலி தேனியிலேருந்து நம்ம மூணாறு போனோம்னாக்கா சூப்பராக இருக்கும். இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா மூணாறு வந்து ஒரு 15 20 கிலோமீட்டர் இப்போ தான் இருக்குது. நம்ம இங்கே சூரியநெல்லி பார்த்துட்டு இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அடுத்ததாக மூணாறு கூட ட்ராவல் பண்ணலாம். ஸோ செம்மையாக இருக்கும். அந்த லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இடத்துக்கு பார்த்திங்கனாக்கா பஸ்ஸில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 3 மணி நேரம் ஆகுது. ஸோ நம்ம வந்து ட்ரெயினில் வந்து தேனியில் இறங்கிட்டு இல்லை போய் நாய்க்கிற கூட இறங்கலாம். பட் அங்கே பஸ்ஸு கொஞ்சம் ரேராக இருக்கணும். நீங்கள் தேனியில் கூட வந்துடலாம். தேனியிலேருந்து பஸ் ஏற்றிங்கனாக்கா 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட வந்து இங்கே வந்து செக்கின் டைம் பார்த்தீங்கன்னாக்கா 2 மணி செக்கின் டைமு. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து அந்த டைமுக்குள்ளே இங்கே ரீச் ஆகிட முடியும். இப்போ நம்ம இங்கேருந்து வந்து இந்த வழியை வந்து சூரியநெல்லி போகணும். அது ஆட்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஷேரிங்காக போகிறோம்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதே வந்து தனியாக ஒரே ஆட்டோ நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஜீப்புனாக்கா அதுவும் வந்து 500 ரூபா. ஷேரிங்கில் போனாக்கா இன்னும் கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே சூரியநெல்லி வந்து ஆக்சுவலி பேக்கேஜில் தான் வந்திருக்கோம். ஸோ 360 டிகிரி டூர் அண்ட் அட்வென்ச்சர் அவங்க தான் வந்து நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வருதுன்றதை நான் ப்ராப்பராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து இவங்களுக்கு வந்து காந்தலூரில் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதே போல் இப்போ வந்து இங்கே கொழுக்குமலை. ஸோ இங்கே ஸ்டே பண்ணிட்டு தான் நாளைக்கு காலையில் சன்ரைஸுக்கு வந்து கொழுக்குமலை கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டு இப்படி அக்காமடேஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே நம்ம உள்ளே வந்துட்டோம். அங்கேருந்து ஆக்சுவலி அங்கேருந்து இறங்கி வரணும். வந்தோம்னா பார்த்தீங்கன்னா செம்மையாக இடம் அது. இங்கே கேம்பிங் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மக்கள் உள்ளே செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா தங்குற இடம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து கியூபிகல்ஸ் வச்சுருக்காங்க. ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்து ரூம்ஸ் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டென்ட்டு கேம்பிங் இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து இந்த டைப்பாக இருக்குது. ஸோ தீவிரம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த செட்டப் தான். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க இடத்துக்கு போவோம். ஆனால் செம்மையாக இருக்குது மக்களே. இடம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே தங்குறது அந்த எஃபெக்ட் வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். கண்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லு காடு தான், ஃபுல் ஜங்கல் தான். அது செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ மக்களே நம்மளுக்கு வெல்கம் ட்ரிக் வந்துச்சு. ஆரஞ்சு ஜூஸு அப்படியே குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நம்ம போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வாட்டர் ஃபால்ஸ் தானே வாட்டர் ஃபால்ஸ் போவோம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற அக்காமடேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 120 பேருக்கு மேலே தங்கலாம் அப்படின்ட்டாங்க. அதாவது 100 பேருக்கு மேலே வந்தோம்னா கூட இங்கே அக்காமடேஷன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி இதுக்குள்ளே வந்து 3 பேர் தங்க முடியும். 2 பேருக்கான டென்ட்டு இருக்குது. அதே போல் 3 பேருக்கு டென்ட்டு, 4 பேருக்கு டென்ட்டு. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்தாலும் சரி, ஃபேமிலியாக வந்தாலும் சரி, இல்லை பெரிய டீமாக வந்தாலும் சரி, இங்கே வந்து சூப்பராக அக்காமடேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்து செம்மையாக இருக்குது. ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து நேச்சுரலாக உட்கார்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க மாதிரி தான் போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ரூம் இதுக்குள்ளே போனோம்னா கிட்டத்தட்ட 2 பேர் தாராளமாக படுத்துக்கலாம். அந்தளவுக்கு ரூம் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து சுவிட்ச் பாக்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்க சுவிட்ச் பாக்ஸு சார்ஜிங் அதெல்லாம் போடுறதுக்கு
பெட்டராக இருக்கும். மக்களே இங்கே வந்து செக்இன் பண்ண பிறகு 2 மணிக்கு வந்து நம்ம செக்இன் பண்ணணும். செக் பண்ணும்போது வச்சுட்டு வந்து நம்மளுக்கு லஞ்சு வந்து வரும்போது வாங்கிட்டு வந்துட்டோம்னா பெட்ரு, இல்லை சாப்பிட்டு வந்துடணும். ஸோ அப்போ தான் வந்து இங்கே வந்து ஆக்சுவலி வந்து லஞ்சு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நைட்டு டின்னரு, நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் வரும்போதே வந்து லஞ்சு சாப்பிட்டு வந்துடுங்க, இல்லாட்டி வாங்கிட்டு வந்துட்டு இங்கே டைனிங் ஹால் இருக்குது, டைனிங் ஹாலில் சாப்பிட்றலாம். ஸோ நம்ம அப்படி தான். இல்லாட்டி இங்கே வந்து ஸ்டாஃப்ஸ்கிட்ட நீங்கள் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன வேணுமோ போயிட்டு வாங்கிட்டு வந்து தருவாங்க. இப்போ ஆக்சுவலி என்னென்னா நான் பரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டு வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரோன் வச்சு சின்னதாக ஷார்ட் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு சொல்ல வந்துட்டேன், நம்ம சேனலுக்காக ட்ரோன் வாங்கியாச்சு. செகண்ட் ஹேண்டில் தான் ஒரு ட்ரோன் வாங்கினேன். இன்னும் கொஞ்சம் நல்லா பழகணும், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி ஒரு ஷார்ட் எடுக்கலாம்னு எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், மழை வருது. மழை தூர ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அங்கே தூரல் வந்து வேகமாக வந்துட்டுருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் மழை வரும்போது இந்த இடம் எப்படி இருக்குதுங்களா, செம்மையாக இருக்குது. பார்க்கும்போது வந்தீங்கன்னா அப்படியே என்ன கவலை இருந்தாலும் மறந்துடும். அழகாக அப்படியே பீஸ் ஆஃப் மைண்டில் நீங்கள் மாட்டுக்கு அந்த ஜங்கலில் இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். செம்ம இடமா இருக்குது மக்களே, பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. ரிலாக்ஸ், செம்மையாக ரிலாக்ஸ் ஆகலாம், பயங்கர ரிலாக்ஸாக இருக்கும். மக்களே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த கேம்ப் சைடு பக்கத்துலேயே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கா. ஸோ அதுக்கு போயிட்டுருக்கோம். பயங்கரமாக இருக்குது, ரோடே பயங்கரமாக இருக்குது. ஸோ ரோடே பயங்கரமாக இருக்குது, நம்ம கேர்ஃபுல்லாக தான் போகணும். இவர் தான் நம்மளை கூட்டின்னு போய்ட்டுருக்காரு. என்ன பேர் சொல்லுங்கள்? கலையரசன். இவர் தான் நம்மளை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போய்ட்டுருக்காரு. இங்கே வந்துனாக்கா ஒரு ஹிடன் ஃபால்ஸ் இருக்குது உள்ள. தண்ணி இங்கே எப்பவுமே வந்துட்டுருந்தாலும் இப்போ கொஞ்சமாக தான் வருது. எப்பவுமே வந்துட்டு இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் குளிக்கலாம். ஸோ ஈவினிங் இப்போ கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் குளிக்கல. கொஞ்சம் சூப்பராக இருக்குது. காட்டுக்குள்ளே அருவியில் வந்து குளிக்கிறது செம்ம ஃபீலிங்காக இருக்கும். தண்ணி அப்படியே ஓடி போகுது. அப்படியே கீழே ஆக்சுவலி வந்து ஒரு பெரிய டேம் இருக்கும். அந்த டேமுக்கு தண்ணி போகுமா. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பக்காவாக காடு. எப்படி இருக்கு ஃபுல்லாக மரமும் செடியும் மலை மேலே தான் இருக்கும். ஆக்சுவலி நம்ம பயங்கர காடாக இருக்குது. சம்டைம்ஸ் இங்கே வந்து யானை வருமா, அதை வந்தாக்கா இங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து நெருப்புலாம் போட்டு வச்சுருவாங்க. ஸோ ஈவினிங்கில் நம்ம அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் இருக்கும். கிரிக்கெட்டு, செஸ்ஸு, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஸோ அப்படியே கேங்காக வந்தீங்கன்னாக்கா அப்படியே இந்த இயற்கையை ரசிச்சுட்டு ரொம்ப நேரம் ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே இருக்கலாம். ஸோ ஈவினிங்கில் ஒரு பிளாக் டீயோட இந்த வியூ வந்து செம்ம இதாக இருக்குது. இந்த பாருங்க மக்களே எப்படி இருக்கு பாருங்க. மழை வர்றதுக்கு அதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செம்மையாக இருக்குது. ஷூட்டிங்கோட செம்ம அட்வென்ச்சர் ஆக்சுவலி இது. ஒரு 7:30 மணிக்கே பார்த்தீங்கன்னாக்கா மழை நின்ன உடனே கேம்பர் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த குளிருக்கு வந்து இந்த நெருப்பில் உட்காந்துருக்குது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் மியூசிக்லாம் போட்டு செம்மையாக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. டின்னரை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ரெடி பண்ணுறாங்க. சப்பாத்தி, பார்பிக்யூ சிக்கன் இதெல்லாம் வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டு இருக்காங்க. டேஸ்ட்டு நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த குளிருக்கு நல்லா சூடாக வந்து செம்மையாக இருந்துச்சு இந்த டின்னரு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போது நைட்டு நல்லா தூங்க போகிறோம். காலையில் 4:30 மணிக்கு கொழுக்குமலைக்கு போகலாம். சொன்ன மாதிரி வந்து மழை பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே லைட்டாக பேஞ்சிட்டே தான் இருக்குது. குளிராகவும் இருக்குது. ஆக்சுவலி பயங்கரமாக குளிராக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே பாய் மக்களே, குட் நைட். காலையில் பார்ப்போம். காலை வணக்கம் மக்களே. என்னடா இவ்வளோ இருட்டாக இருக்குது காலை வணக்கன்றன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் மக்களே, இப்போ காலையில் வந்து மணி 4:30 மணி கொழுக்குமலைக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ அது வந்து 5 மணிக்கு ஜீப்பு வந்துடும். இப்போ மேலே ஏறணும். மேலே ஏறின பிறகு ஜீப்பில் வந்து இங்கேருந்து ஒரு
முக்கால் ஹவர்கிட்ட ஜர்னி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கொழுக்குமலை பிக் போகிறதுக்கு. பாருங்க எவ்வளோ ஜீப் இருக்குது பாருங்கள். ஸோ இது என்ட்ரி பாயிண்ட் தான். இது ஏகப்பட்ட ஜீப் இருக்குது. மணி பார்த்திங்கன்னா 5 மணி. ஸோ நம்ம போகிற ஜீப் இது தான். ஃபுல்லு ஜீப்பாக தான் இருக்குது இங்கே. செம்ம ஃபேமஸான இடம்னு நினைக்கிறேன் கொழுக்குமலை வியூவு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. மக்களே நம்ம ஆஃப் ரோடு சஃபாரி கிளம்பியாச்சு. ரோடெல்லாம் பயங்கரமாக இருக்குது. தார் மாதிரி தக்காளி சோறுதா. ஒரு நிமிஷம் கூட நம்ம வந்து உட்கார முடியாது, அப்படி குளிக்குது செம்மையாக. கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் இந்த மாதிரி ஆஃப் ரோடு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது இந்த ரோடு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆஃப் ரோட் ஜர்னி. ஸோ இந்த ஆஃப் ரோடு ஜர்னி வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் வீடியோவே எடுக்க முடியல. ஆக்சுவலி எங்காவது நிறுத்தி எடுக்கலான்னாக்கா கண்டினியூஸாக ஜீப் வந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்படியே இந்த ரோட்டில் உள்ளே போக சொல்லியிருக்காங்க. பாருங்கள் ஃபுல் ஃபாக் வந்துட்டுருக்கு. பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. அந்த ஃபாக் அப்படியே ஃபுல்லாக இங்கே வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. சன்ரைஸ் வந்து பாருங்கள். ஸோ ஃபாக் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. டிப்பு தெரியுது பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குது. பக்கம் பாருங்கள் ஃபாக் அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிட்டுருக்கு. மக்கள் இங்கே வந்து ஒரு மலை இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக தான் இருக்குது. ஃபாக் அவ்வளோ ஃபாக் வந்து மறைச்சிருக்கு. நாங்கள் எப்படி இருக்கு பாருங்க இடம். செம்ம ஒத்தான பிளேஸு. இந்த கொழுக்குமலை வியூ பாயிண்டில் சன் வந்துச்சு, ஆனால் நிலாவாக மாறிட்டு இருக்குது. இப்போ அவ்வளோ ஃபாக் மறைச்சிருக்கு. அப்படியே போயிட்டே இருக்குது, கீழே வரைக்கும் போயிட்டே இருக்குது. நல்லா இருக்காங்க ஆக்சுவலி. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த லயன் நோஸ் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அப்படியே கீழே இறங்கி போகணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். எப்படி இருக்குது பாருங்க இடம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ஸோ இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த சீத்தா பாறை. பார்க்கறதுக்கு அப்படியே சிறுத்த மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ ஃபாக் அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஸோ மக்களே இப்போ நல்ல வியூ இருக்குது. ஃபாக்லாம் போயிட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள். செம்ம ஒர்த்தான பிளேஸு. வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம். ஃபாக் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டுருக்கு. பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ டைமுக்கு டைம் இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா மாறிட்டே இருக்குது. ஃபாக் வந்து திடீர்னு காணாமல் போயிடுது, திடீர்னு வருது. ஸோ செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் ஃபாக் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்குது தெரியுமா. செம்ம ஒர்த்தான பிளேஸ் மக்களே. வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஆஃப் ரோடு மட்டும் கஷ்டம், பட் அதை விட்டு செம்மையாக இருக்கும் அது. மக்களே நம்ம கொழுக்குமலை பார்த்துட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். போகிற வழி பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது. ஆஃப் ரோடில் போனால் கூட அந்த டீ எஸ்டேட் உள்ளே போகும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு இடமும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது. இந்த இடத்த வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது மக்களே. கண்டிப்பாக ஒரு டைமாவது நீங்கள் வந்து பார்க்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தோசை, சாம்பார், சட்னி. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே ஒரு கிளாஸ் டீயோட ஏறுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு உட்காந்து குடிச்சோம்னா செம்ம ஃபீலிங் அது. இந்த பேக்கெட் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துக்கலாம். சூரியநெல்லியில் இருக்கிற கேம்ப் செட்டுக்கு நம்ம 2 மணிக்கு செக்இன் பண்ண பிறகு வெல்கம் ட்ரிங்க்கு, ஸ்டே, 2 times ஃபுட்டு, ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸு, கேம்ப் ஃபயர் வித் டிஜே, ஆஃப் ரோட் சஃபாரி, காஃபி, டீ எல்லாமே இந்த பேக்கேஜில் கொடுத்துட்றாங்க.
ஐஸ் கியூப்ல ஸ்டே பண்ணுறதுக்கு 2700 சார்ஜ் பண்ணுறாங்க. டென்ட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு 2000 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பேக்கேஜ் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 360 டூர் அண்ட் ட்ராவல்ஸ் அவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்களும் இந்த பேக்கேஜ் புக் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், மேலே ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுக்குறேன். தேவைப்படுறாங்க நீங்கள் புக் பண்ணி இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள்.